எல்லோருக்கும் முதல்ல என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்கு. ஆனால் ஆணையத்துடைய தலைவர் சொன்னார், நான் அரசியல் பேசலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்கு. நாம் தேர்ந்தெடுக்கிற சொற்களை நாம் எந்த அரசியல் பேசுகிறோங்கிறது நமக்கு புரியாட்டாலும் மக்களுக்கு புரியும். நல்லா இப்போ எந்த நோக்கத்துக்காக உழைக்கிறோன்னு அதை வெளிப்படுத்தும். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சார்பு அணிகள், அந்த அணிகளில் இந்த சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவும் ஒன்று. எத்தனையோ அமைப்புகள் உண்டு. திமுகவில் துணை சார்பு மன்றங்களாக, துணை அமைப்புகளாக இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பிரிவு. ஒன்று நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த அணிக்கு சிறுபான்மையினர் பிரிவுன்னு பெயர் வைக்காம சிறுபான்மையினர் உரிமை பிரிவுன்னு பெயர் வச்சிருக்கிறோம். அதான் முக்கியம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், சிறுபான்மை மக்கள் மீதான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அக்கறையும் அரவணைப்பையும் எல்லோரும் நீங்கள் உணரலாம். சிறுபான்மை மக்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையுடைய நண்பர்களைப் போல நடிக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பேரை சொல்லிடலாம் அடையாளம் படுத்த விரும்பல. இப்படி அடையாளப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்தை வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பெரும்பான்மையில் சொற்பமான சிலர் விதைக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு அஞ்சக்கூடாது. மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் எல்லோரும் சகோதர உணர்வோடு உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்துவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இது தாண்டா திராவிட மாடல். இப்ப போய் புரிஞ்சுக்கங்க. மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். மனதால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும். அப்படிப்பட்ட சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய திராவிட இயக்கம். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், எந்த மதமாக இருந்தாலும் அது அன்பை போதிக்கணும், சகோதரத்துவத்தை போதிக்கணும், வளர்க்கணும். சக மனிதர்கள் மீது பாகுபாடு காட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய அழகிய நாட்டில் எல்லோரும் சமத்துவமாக ஒற்றுமையாக இருக்கணும். இதற்கு தடையா மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களோட உணர்வுகளை தூண்டி பிடிவாத அரசியல் செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் எதிரிங்க. மற்றபடி வழிபாடும் இறைகளும் அவரது விருப்பம், அவருடைய உரிமை. நம்ம பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி காட்டியதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எனவே சாதி மத வேறுபாடுகள் உயர்வு தாழ்வுகள் மறைத்து சமத்துவம் ஒற்றுமையும் மத நலனுக்கும் முதன்மையாக விளங்கினால் உலக அரங்கில் நம்முடைய நாடு மிகப்பெரிய உயரத்தை அடைந்திட முடியும். அதுக்கான அன்பையும் அமைதியும் தான் இது போன்ற விழாக்கள் விதைக்குது.